த மர்டர் இன் த ரூமார்க். இது ஒரு கிரைம் டிடெக்டிவ் நாவல். ஆத்தரோட நேம் எட்கர் ஆலன் போ. இது 1841 பாரிஸில் வெளியானது. இந்த நாவல் தான் உலகத்திலேயே முதல் வெளிவந்த கிரைம் நாவல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாவலோட ஒன்லைனர் என்னன்னு பார்க்கலாமா? பாரிஸ் நாட்டில் ரூமார்க் அப்படிங்கிற இடத்துல வாசல் கதவுகளும் ஜன்னல் கதவுகளும் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்த வீட்டில் தாயும் மகளும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கேஸை போலீஸ்னால குற்றவாளி யாருன்னு கையாள முடியாததுனால இந்த நாவலோட ஹீரோ பிரைவேட் டிடெக்டிவ் ஆகஸ்ட் டூபின் அவங்க கிட்ட இந்த கேஸ் போகுது. அவர் கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான பவரை வச்சு இந்த கேஸை விசாரிச்சாரா இல்லையா, குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த ஸ்டோரியோட ஒன்லைனர். இந்த மாதிரி ஸ்டோரிகளும் நாவல்களும் இப்போ நம்ம நிறைய பார்த்தாலும் உலகத்திலேயே எல்லா கிரைம் நாவல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிற இந்த ரூமார்க் அப்படிங்கிற நாவலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தமிழ் டாக் சேனலில் ஆடியோ புக் மூலயமா நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் எஸ்ஏ, தமிழுடன் இணைவோம். பாரிஸ் 1840 ஒரு கோடை காலத்தில் பாரிஸில் அது நடந்துச்சு. அப்போ நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை பார்த்தேன். அவனுடைய பேர் ஆகஸ்ட் டூஃபின். டூஃபின் ஒரு ரிச்சான ஃபேமஸான ஃபேமிலியில் கடைசி வாரிசாக இருந்தான். அந்த ஃபேமிலி ஒரு காலத்தில் செல்வமும் புகழும் அப்படியே நிறைஞ்சு இருந்துச்சு. ஆனால் டியூஃபன் மட்டும் ஏழையாக இருந்தான். வாழ்கிறதுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களும் சில புக்ஸை வாங்க போதுமான பணமும் அவன்கிட்ட இருந்துச்சு. அவனுக்கு பணம் பெருசாக தெரிஞ்சதில்லை. சில புக்ஸை வச்சு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். நாங்கள் ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணோன்னா, நாங்கள் 2 பேரும் ஒரே புத்தகத்தை தேடிட்டு இருக்கும்போது, அந்த புக்கு ரொம்ப அரியதுன்னா அதை பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப குறைஞ்சவங்க தான். ஆனால் இதுவே எங்களை ஒன்று சேர்த்துச்சு ஓல்டு புக் ஸ்டோரில். திரும்பவும் நாங்கள் அதே புக் ஸ்டோரில் மீட் பண்ணோம். திரும்பவும் நாங்கள் வேறு புக் ஸ்டோர்லேயும் மீட் பண்ணோம். அப்போ நாங்கள் பேச ஆரம்பித்தோம். நான் சொன்ன ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை நான் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தேன். அவன் எவ்வளவு படிச்சிருக்கான், அவன் இப்படி டேலண்ட் பர்சனாக இருக்கான்னு அப்படியே சர்ப்ரைஸ் ஆனேன். அவனுடைய புத்திசாலித்தனமான மனப்பாங்கு எனக்கு ஒரு பிரகாசமான ஒளிக்கதிரை போல தெரிஞ்சது. நான் அவன்கிட்ட சொன்னேன், உன் நட்பு எனக்கு எந்த ஒரு செல்வத்தையும் விட பெரியதா இருக்கும்னு. அவன் அதை ஏற்றுக்கிட்டான். இதை விட என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நட்புக்கு இனிய ஆரம்பமே இருக்க முடியாது. நான் டூபினை என் கூட வந்து வாழ்றதுக்கு அழைத்தேன். அவன் என் அரிய புத்தகங்களை வாசிச்சு மகிழ்ச்சி அடைவான்னு நினைச்சேன். என் கூட ஒருவர் இருப்பதை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நான் தனிமையில் இருப்பதை விரும்பல. நாங்க புத்தகங்களை வாசிச்சு எழுதி பேசியே இங்க நாட்களை கழிச்சோம். ஆனா டூஃபின் இரவை விரும்புற ஒரு நபரா இருந்தான். நாங்க இரவுல பல நேரங்கள்ல நட்சத்திரங்களோட வெளிச்சத்துல பாரிஸ் நகரின் தெருக்களை நடந்தாடினோம். சில சமயம் பேசிக்கிட்டு, சில சமயம் முழுமையான மௌனத்துல. நான் ஒரு நாள் அவனுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணேன். அது என்ன பவர்னா, அன்யூஷுவல் ரீசனிங் பவர். அந்த பவரை யூஸ் பண்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மெல்லிய அமைதியான சிரிப்போடு பெரும்பாலான மக்களோட இதயத்துல ஜன்னல்கள் இருக்கு. அந்த வழியா அவங்க அவங்களுடைய ஆத்மாவை பார்க்கலான்னு சொன்னான். அவன் என் உள்ளத்தை பத்தி எனக்கு தெரியாத விஷயங்களை கூட சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவனது கண்கள் வெறுமையா இருந்தது. அவனது குரல் குழப்பியதாகவும் சற்று நடுக்கத்துடனும் மாறியது. ஒரு கணம் அவனை மட்டும் நான் பார்க்கல, அவன் கூட இன்னொரு டூஃபின் இருப்பதா நான் உணர்ந்தேன். குளுமையா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒருத்தரும், அதே குளுமையோடு அனைத்தையும் பிரித்து அணிவகுக்கும் இன்னொருத்தவரையும் நான் பார்த்தேன். அந்த இரவு நாங்க பாரிஸ் நகர்ல ஒரு நீண்ட அழுக்கான தெருக்கல்ல நடந்துகிட்டு இருந்தோம். இருவரும் அமைதியா யோசனையில மூழ்கி இருந்தோம். சில நிமிடங்கள் கடந்தபோது அவன் என்ன மறக்கல என்பதை நான் உணர்ந்தேன். அவன் திடீர்னு சிரிச்சான். அவன் சிறிய மனிதன், ஆனால் அதிக வெற்றியடைய வேண்டும்னா
கொஞ்சம் இலகுவா நடந்துக்கலாம் என்று அவன் சொன்னான். நிச்சயமா என்று நான் பதிலளித்தேன். முதல்ல எனக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல. பிறகு சில வினாடிகள் கழித்து எனக்கு தெரிய வந்தது. என் மனசுல நினைச்சதெல்லாம் இவன் சொன்னான். இவன் எப்படி சொன்னான்? நான் அந்த இடத்திலேயே அப்படியே நின்னுட்டேன். அவன நேரா பார்த்து, "டூஃபின், இது என்ன மாயம்? நான் எதையும் சொல்லல. ஆனா ஆனா நீ எப்படி சொன்ன?" "நிச்சயமா அத பத்தி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்." "எப்படி நீ என் எண்ணங்கள தெரிஞ்சுக்கிட்ட?" "அது அந்த பல விற்பவனால தான்" என்று அவன் அமைதியாக பதிலளித்தான். பல விற்பவனா? நான் எந்த பல விற்பனையும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம பாதையில மோதிய மனிதன உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த சாலையில நுழைந்தப்போ ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. சில வினாடிகள் யோசித்த பிறகு, ஆமா, ஆமா ஞாபகம் இருக்கு. ஒருத்தர் தலையில ஒரு கூடை ஃபுல்லா ஆப்பிள வச்சு வேகமா போயிட்டு இருக்கும்போது என் மேல கூட ஆல்மோஸ்ட் மோத வந்தானே, அவன்தானே? ஆனா அவன் ஏன் சட்லிய ஞாபகப்படுத்தினா? அது நான் சொல்றேன். கவனமா கேள். நீ பழ வியாபாரியிலிருந்து நடிகர் சட்லி வர நினைத்தாய். உன் நினைவுகள் இப்படியே சென்றுச்சு. பழ வியாபாரியிலிருந்து கல்லான தெரு. அங்கேந்து ஸ்டெரோட்டமி. ஸ்டெரோட்டமியிலிருந்து எபிஓரஸ். எபிஓரஸ்லேருந்து ஓரியன். அதற்கு பின் சட்லி. அவன் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். நாம அந்த சாலையில திரும்பினப்போ பழ வியாபாரி வேகமா நம்மள கடந்து ஓடினான். அவன் உன்னோட மோத வந்தது. பிறகு நீ அன்ஈவன் கபிள் ஸ்டோன்ல கால வச்சு அது உனக்கு சின்ன வலியை ஏற்படுத்துனுச்சு. அத நான் கவனிச்சேன். நீ கொஞ்சம் கோவமா மெல்ல பேசிக்கிட்டே தொடர்ந்து கீழே பார்த்துக்கிட்டே நடந்த. அதனால நீ இன்னும் அத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு நான் உணர்ந்தேன். பிறகு நாம ஒரு சிறிய சாலைக்கு வந்தோம். அங்க அவங்க புதுமையான முறையில தெரு கற்களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த புதிய முறை ஸ்டெரோட்டமின்னு சொல்லுவாங்க. உன் முகம் பிரகாசித்தது. உதடுகள் அசைஞ்சது. நீ அந்த சொல்ல பேசினியா? இல்லையா? அவன் தலை ஆட்டினான். ஆமா, நான் பேசினேன். நம்ம நேத்து இத பத்தி செய்தித்தாள்ல வாசிச்சோம். ஸ்டெரோட்டமி என்ற வார்த்தை உனக்கு எபிகூரஸ் என்ற பழைய கிரேக்க தத்துவ ஞானிய நினைவூட்டியிருக்கும். சில நாட்களுக்கு முன்பு நாம் அவன் தத்துவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி வானம், பூமி, விண்மீன்கள் பத்திலாம் நம்ம பேசினோம். நான் கண்டிப்பா நீ வானத்தை பார்ப்பேன்னு நினைச்சேன். அதே மாதிரி நீ மேல மெதுவா பார்த்த. ஆமா, நீ கண்டிப்பா உண்மையதான் பேசுற. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். டியூஃபென் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கிட்டான். என்னுடைய மௌன எண்ணம் ஒண்ணுலேருந்து மற்றொன்றுக்கு எங்க நகருது அப்படிங்கிறதையும் அவன் கண்டுபிடிச்சான். இது எனக்கு பெரும் அதிர்ச்சி. ஆனா இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒண்ணு இருக்கு. டியூஃபன் மீண்டும் அவனுடைய கூர்மையான அறிவை நிரூபிச்சான். ஒரு முதிய பெண் கொல்லப்பட்டதாக செய்தி வந்தது. மர்மமான நபர்கள் அவளின் தலையை வெட்டிவிட்டார்கள். கொலைகாரன் இருளில் மறைந்து விட்டான். கொலையாளி யார்? போலீஸுக்கு கண்டுபிடிக்க முடியல. எங்க தேடி பார்த்தாலும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. என்ன செய்யணும்னு தெரியல. அவர்களால் ஒன்னும் பண்ணவும் முடியல. ஆனா டியூஃபன் அவனுக்கு தெரியும். அவன் உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க போகிறான். இத்துடன் பகுதி 1 நிறைவடைகிறது. நான் இந்த நாவலோட ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அன்யூஷுவல் ரீசனிங் பவர்னு. அன்யூஷுவல் ரீசனிங் பவர்னா ஒரு விஷயத்த ஆழமா கவனிச்சு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை சால்வ் பண்றது. அடுத்தது அடுத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அதை ஆழ்ந்து கவனிச்சு சொல்றது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த நாவலை முழுமையா கேளுங்க. பகுதி 1, பகுதி 2 அப்படின்னு இந்த நாவலுடைய முழு கதையும் நான் அப்லோட் செய்கிறேன். அதுக்கு என்னுடைய தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்கள் எஸ்ஏ தமிழுடன் இணைவோம். நன்றி.